அனைவருக்கும் வணக்கம். நெட் செட் தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய வினாக்கள் பற்றி காணலாம். அன்பின் ஐந்திணை எனத் தொடங்கும் அகப்பொருள் இலக்கண நூல் எது? அன்பின் ஐந்திணை அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் தொல்காப்பியம், நம்பி அகப்பொருள், இறையனார் அகப்பொருள், மாறன் அகப்பொருள் இவற்றில் இருக்கக்கூடியதில் நம்பி அகப்பொருளினுடைய மற்றொரு பெயர்தான் மாறன் அகப்பொருள். அன்பின் ஐந்திணை என்று எடுத்துக்கொண்டவுடன் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது ஒன்று தொல்காப்பியம், மற்றொன்று நம்பி அகப்பொருள். இதில் இருக்கக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலையை நம்ம அன்பின் ஐந்திணை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வினாவை பார்த்தோமானால் அன்பின் ஐந்திணை என தொடங்கக்கூடிய அகப்பொருள் இலக்கண நூல் என தொடங்கக்கூடிய அந்த பாடல் அடியை நம்மகிட்ட கேட்குறாங்க. அப்போ தொல்காப்பியத்தில் பார்த்தோம் அப்படின்னா அகத்திணையல் பொருளதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு. அதனுடைய முதல் நூற்பா கைக்கிளை முதலா பெருந்திணை ஈராய் அப்படின்னு தொடங்கும். அப்போ இந்த வினாவிற்கு இது விடை சரியானதாக இருக்காது. அடுத்து நம்பியக பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மலர்தலை உலகத்து புலவர் ஆய்ந்த என்று சொல்லக்கூடிய பாடலானது தொடங்குவதை நாம் பார்க்கலாம். இறையனார் அகப்பொருள்ல தான் பார்த்தோம் அப்படின்னா அன்பின் ஐந்திணை களவெனப்படுவது அப்படின்னு தொடங்குறத நம்ம பார்க்குறோம். அப்போ முதலாக அன்பின் ஐந்திணை தொடங்கக்கூடிய பாடலடி எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இறையனார் அகப்பொருள்ல இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை இதற்கு. அடுத்து திருக்குறள் நடையியல் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சுந்தரமூர்த்தி, தேப்போ மீனாட்சி சுந்தரம், அப்பாதுரை, கி.வா. ஜெகநாதன். இதில் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் நடையியல் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தரமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த நூலை இயற்றியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி தமிழக அரசினுடைய திருக்குறள் விருது அப்படின்னு சொல்லக்கூடிய விருதையும் பெற்றிருக்காரு. 70க்கும் மேற்பட்ட நூல்களையும் எழுதியிருக்காரு. இப்போ மீனாட்சி சுந்தரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர் ஒரு பன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம சிலப்பதிகாரத்தில் திருப்புமுனையாக அமைந்த 8வது காதையான அந்த காணல் வரியை கூட அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஒரு நூல் ஒன்றையும் எழுதியிருக்காரு. சிலப்பதிகாரத்தை முதல்ல குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொன்னவரும் நம்ம தேப்ப மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தான். இவர் குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற பெயரில் கூட ஒரு நூல் ஒன்றையும் எழுதியிருக்காரு. அடுத்து அப்பாத்துரை எடுத்துக்கிட்டோம்னா இவரும் பன்மொழி புலவர். இவருடைய முக்கியமான நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெற்றி திருநகர், தென்னாட்டு போர்க்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் ரொம்ப குறிப்பிடத்தக்க நூல்களாக நம்ம பார்க்க முடிகிறது. இவருடைய அறிவுபூர்வமான தன்னோட ஆய்வில் முன் வச்ச செய்தி என்ன அப்படின்னா தமிழ் இனமும் உலக மொழிக்கும் மனித இனத்துக்கும் முன்னோடிகளாக இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு அறிவுபூர்வமான தன்னோட கோட்பாட்டை வெளிப்படுத்தினவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது கி.வா. ஜெகநாதன் அவர்கள் 100க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. இவர் உவேசாவினுடைய மாணவரும் கூட. இவருடைய 1967ஆம் ஆண்டு வீரர் உலகம் என்று சொல்லக்கூடிய நூலானது சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்குது. இவற்றோடு திருக்குறள் நடையியல் என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சுந்தரமூர்த்தி அவர்கள். அடுத்தது கலிங்கத்து பரணி. இந்த கலிங்கத்து பரணியில வினாவை நம்ம கிட்ட கொடுத்துட்டு இதில் எது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்காங்க. தக்கையாக்க பரணிக்கு முந்தியது முதல் வினா. அடுத்தது தாளிசையால பாடப்பட்டது. கருணாகர தொண்டைமானினுடைய வீரத்தை போற்றப்படுவது முதல் குலோத்துங்கனுடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. தக்கையாக்க பரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய ஆசிரியர் ஒட்டக்கூத்தர். பாட்டுடை தலைவன் சிவன் தான். சிவனுடைய மனைவி பார்வதியினுடைய தந்தை தக்கன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சிவனை அவமதிப்பதற்காக ஒரு பெரிய யாகத்தை நடத்தும் போது இந்த சிவபெருமான் இதை அறிந்து கொண்டு என்ன பண்றாருன்னா தக்கனினுடைய யாகத்தை அழித்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றிற்கு உதவிய அந்த தேவர்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறாரு. இப்படி எல்லாத்தையுமே தோற்கடித்த விஷயத்தை எல்லாம் பேசக்கூடியதுதான். யார் தோத்து போறா இதுல அப்படின்னா தக்கன் தான் தோத்து போறாரு. எப்பயுமே பரணி இலக்கியத்துல தோற்பவர்களினுடைய பெயரால் தான் அந்த நூல் அமைவதை நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல தக்கையாக்க பரணி அப்படிங்கிறது தக்கன் என்ன இருக்கிறாரு, தோத்து போயிருக்கிறாரு. இந்த செய்தியானது இடம்பெற்றக்கூடியதுதான். இதுல ஒட்டக்கூத்தருக்கு வேறு சில பெயர்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். கவிராட்சசன், கவி சக்கரவர்த்தி, கௌடவ புலவர் இப்படியெல்லாம் வேறு பெயர் இருக்கும்.
இந்த பரணிக்கு முந்தியது அப்படின்னு வினா வர்றதுனால, தக்கையாக்க பரணியினுடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. கலிங்கத்து பரணியினுடைய காலம் 10ஆம் நூற்றாண்டு. அப்போ தக்கையாக்க பரணிக்கு முன்னைய நூல் தான் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. அப்போ முதல் வினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சரியானது. அடுத்தது இது தாலிசையால் பாடப்பட்டதுன்னு சொல்றாங்க. பொதுவாகவே பரணி இலக்கியங்கள் எல்லாமே தாலிசையால் பாடக்கூடியது தான். இந்த கலிங்கத்து பரணி பார்த்தோம் அப்படின்னா 599 தாலிசைகளை கொண்டது. அடுத்தது 2வது பதிலும் சரியானவை தான். கருணாகர தொண்டைமானினுடைய வீரம் போற்றப்படுகிறது. அதாவது 1ஆம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதி தான் கருணாகர தொண்டைமான். இவருடைய சிறப்புகள் எல்லாம் இதில் பேசப்படுகிறது. அப்போ 4 வினாக்களுமே இதற்கு சரியான விடையாகத்தான் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து 4வது வினாவை எடுத்துக்கொண்டோமானால் உறுதிக்கூற்று காரணம். அதாவது திருமால் முருகன் மீது பிள்ளைத்தமிழ் பாடப்படுவதைப் போலவே சிவன் மீது பிள்ளைத்தமிழும் பாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக பிறவாய் யாக்கை பெரியோன் அப்படின்னு சிவபெருமானுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு பிறப்பு பத்தி இல்ல. அப்ப பிள்ளைத்தமிழ் பிறப்பு பத்தி அவருக்கு இல்ல. ஆனா சிவனுக்கும் பாடப்பட்டிருக்கிறது என்று உறுதி கூற்றுல வந்திருக்கிறனால உறுதி கூற்று வந்து தவறு. காரணம் பார்த்தோம் அப்படின்னா, பிறவாய் யாக்கை பெரியோனையும் பாடுவது பிள்ளைப்பாட்டின் மரபாகும்ன்னு குடுத்துட்டாங்க. அப்போ பிள்ளைப்பாட்ட வந்து இவருக்கும் பாடுறதுங்கிறது மரபாகத்தான் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு சொல்றதுனால, காரணமும் தவறு. அப்போ உறுதி கூற்றும் சரியென்று, காரணமும் சரியென்று அப்படிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. அடுத்து 5வது வினையா பார்த்தோமானால், நிரல்படுத்துக. அதாவது சிற்றிலக்கியங்கள் தோன்றிய காலத்தை வரிசைப்படுத்துக அப்படின்னு குடுத்துருக்காங்க. பொதுவாக டிஎன்பிசி இந்த போன்ற தேர்வுகள்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நிரல்படுத்துக அப்படிங்கும்போது, அ அதாவது அதனுள் இருக்கக்கூடிய அகர வரிசைப்படி நம்ம நிரல்படுத்துவோம். ஆனா, இந்த தேர்வுகளிலெல்லாம் நாம் படிக்கக்கூடிய அதனுடைய முறை அடிப்படையிலோ, அல்லது கால வரிசை அடிப்படையிலயோ தான் நாம் இவற்றை என்ன பண்ணணும் அப்படின்னா, வரிசைப்படுத்த வேண்டும். இப்ப தூது இலக்கியம், கோவை, சதகம், அந்தாதி, கலம்பகம் இவற்றை குடுத்திருக்கிறாங்க. இதுல எது முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்தாதி தான் கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அதாவது ஆதியும் அந்தமும் அப்படிங்கிற மாதிரி இது இந்த வினாவிற்கு இப்படி ஞாபகம் வைத்துக்கலாம். ஆதியும் அந்தமும் அப்படின்ட்டு 5ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அந்தாதி. அடுத்தது இது எல்லாமே ஒரு கோர்வையாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, கோவை வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. இப்படி கோர்வையாக எழுதப்பட்டதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, அப்படியே கலந்து கலந்து கிடக்குது. அப்போ அதே என்ன பண்ணலாம்? இப்போ 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தது எது அப்படின்னா, கலம்பகம். அடுத்தது சதகம். சதகம் பார்த்தீங்கன்னா, சதம்னாவே 100 அதில ஒரு சைபர கழிச்சிட்டோம் அப்படின்னா, பதி 10 அது கூட 1 கூட்டுனா 11. சதகம் அப்படின்னாவே 11 இது 11ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. அடுத்தது தூது அனுப்புறதெல்லாம் பின்னாடி காலத்துல தான் வந்துச்சு. அப்ப இது 14ஆம் நூற்றாண்டு. இல்லைன்னா நம்ம இப்படி ஒற்றைப்பண்ணை அடிப்படையிலயும் ஞாபகம் வச்சுக்கலாம். எண் அடிப்படையிலயும். அந்தாதினா 5, கோவை 7, கலம்பகம் 9, சதகம் 11, தூது மட்டும் படை எண்ல வந்து இருக்குது. 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படிங்கிற அடிப்படையில இருக்குது. அப்ப இதனுடைய சரியான விடை என்ன அப்படின்னா, இதுல ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடையாக நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து 6வது வினா உறுதிக்கூற்று காரணம் தான். நம்மாழ்வார் பாடல்களை வந்து அவயவி என்று அழைக்கப்படுகிறது. காரணம் பிற ஆழ்வார்கள் பாடல்கள் அவயவம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவயவி அப்படின்னா என்னன்னா உடல்னு அர்த்தம். அவயவம் அப்படின்னா உறுப்பு அப்படின்னு அர்த்தம். நம்மாழ்வாருடைய பாடல்கள்லாம் அவர் தான் எப்படி இருக்காரு? உடல் மாதிரியும், மீதி 11 ஆழ்வார்களும் உறுப்பு மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது இதுல உறுதிக்கூற்று, காரணம் 2மே வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான விடை. அடுத்து 7வது வினா நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சனன் நீர் பசைக்குள்ள வாராய் பராபரமே என்று சொல்லக்கூடிய பாடலை பாடியவர் யாரு அப்படின்னா குணகுடி மஸ்தான் சாஹிப் ராமலிங்க அடிகளார் அருணகிரிநாதர் தாயுமானவர். நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலினுடைய இறுதியில பராபரமே அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது ஒன்று குணகுடி மஸ்தானுடைய பாடலாக இருக்கலாம் அல்லது தாயுமானவருடைய பாடல்களாக இருக்கலாம். எப்பொழுதுமே இவர்களுடைய பாடல்களினுடைய இறுதியில பராபரமே அப்படின்னு சொல்லி முடியறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பாடல் யார் எழுதுனா அப்படின்னா தாயுமானவரால இயற்றப்பட்டது. அடுத்து
8வது வினா சூளாமணி. ஆருகத மகாபுராணத்தை தழுவியது. இதுல எது சரி அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. ஆருகத மகாபுராணத்தை இந்த நூல் தழுவியது. இதில் 12 சருக்கங்கள் உள்ளது. சூளாமணி விருத்தப்பாவாலானது சூளாமணியினுடைய ஆசிரியர் தோலாமொழி தேவர் என குறிப்பிடுகின்றனர். இது பௌத்த சமய காப்பியம் என குறிப்பிடுகின்றனர். இந்த நூலானது ஆருகத மகாபுராணத்தை தழுவியது. விருத்தப்பாவால் தான் ஆனது. இதனுடைய ஆசிரியர் தோலாமொழி தேவர் தான். ஆனால் ஐஞ்சிறுகாப்பியங்கள் முழுக்க முழுக்க சமண சமயத்தை சார்ந்தது. அப்போது வினா 1, 2, 3 மட்டும்தான் நமக்கு சரி அப்படிங்கிறது. 4வதாக இருக்கக்கூடிய விடையானது தவறு. அப்போ ஆப்ஷன் 1 சரி, மிகச் சரியான பதில். அடுத்தது 9வது வினாவை எடுத்துக்கொண்டோமானால், உதயகுமார காவியத்தினுடைய உரையாசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அ பு.வே. சோமசுந்தரனார், அடியாருக்கு நல்லார், உ.வே. சாமிநாதர். இதில் சரியான விடை என்று பார்த்தோமானால், பு.வே. சோமசுந்தரனார் தான் உதயகுமார காவியத்திற்கு சிறந்த உரை வந்து எழுதியிருக்காரு. அடியாருக்கு நல்லார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை எழுதியவர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தது 10வது வினா, சிலம்பில் திருமாலை திருமாலினுடைய பெருமைகளை எல்லாம் பாடக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய 30 காதைகள்ல ஒரு 4 காதைகளினுடைய பெயர்களை நாம் பார்க்க முடிகிறது. குன்றக்குரவை அப்படின்னா நம்ம முருகனை பத்தி பார்க்கலாம். பொதுவாக சிலப்பதிகாரம் ஒரு சமய சார்பற்ற நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சமண சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல திருமால் தொடர்பான செய்திகள், முருகன் தொடர்பான செய்திகள், அருகக் கடவுளை பற்றியான செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருப்பதனால இத ஒரு சமய சார்பற்ற நூலாகவும் நாம் பார்க்க முடிகிறது. இதுல குன்றக்குரவை அப்படிங்கிறது முருகன் தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, இதுல ஆய்ச்சியர் குரவையில் தான் இது முல்லை திணை சார்ந்த பாடல் இல்லையா? இதுல தான் திருமால் தொடர்பான செய்திகள் வந்து அவருடைய பெருமைகளை எல்லாம் பேசக்கூடிய பகுதியாக ஆய்ச்சியர் குரவை வந்து இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. நன்றி.